தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் அலை, இது தமிழர்களின் உணர்வலை. இவ்வளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யம் செய்யறவங்க இது கூட தெரியாமலா பண்ணியிருப்பாங்க சார்? எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க குற்றச்சாட்டு. ஓகே ஓகே. இதில் எங்கே சார் அமலாக்கத்துறையும் மணி லாண்டரிங்? ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளுடைய மதிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு நீங்கள் அதை பெறும் பொழுதே அங்கே உங்களுக்கு மணி லாண்டரிங் வராது. அப்போ அதில் எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு வேணும்னா நீ கொடுப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு உனக்கு வெறும் லாலிபாப் தான், கிளம்பி போ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. ஏமாற்றப்பட்டவங்க உணர்ந்து வஞ்சிக்கப்பட்டோம், வெறும் ஏமாற்றப்பட்டோம் தான் இல்லை. அதாவது என்னுடைய காலடியிலிருந்து என்னுடைய கிரவுண்டையே நீ தூக்கிட்ட. சார், நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா சார், ரெண்டு சகோதரர்களோடு சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே நடுநிலையாக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எந்த விஷயத்துலையுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு சார். அதை பற்றி உங்களுடைய அதுக்கு காரணம் நீங்க தான், மீடியாங்கிறீங்களா? ஆமா. தென்னிந்தியாவில் ஒரு மீடியா சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன் குழுமம் கடந்த ஒரு வாரமாக மிகவும் பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கிறது. அதனுடைய தலைவர், சன் குழுமத்தின் தலைவர் கலாநிதி மாறன் மீது அவருடைய சகோதரரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன் மிகப்பெரிய குற்றச்சாட்டை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி குறித்தும் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய தகவல்கள் குறித்தும் நம்மோடு பேசுவதற்காக திரு பத்ரி சேஷாத்ரி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஒரு வாரமாகவே இந்த சன் குழுமத்தினுடைய, அதாவது தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க. மீடியா மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் ஐபிஎல் கிரிக்கெட் டீம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுபோக நிறைய தொழில்கள் செஞ்சுட்டு வராங்க. இப்போ இவங்க இந்த சகோதரர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்து உதாரணங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த சகோதரர்கள் மத்தியில் இப்போ திடீரென்று ஒரு பூசல் உருவாகியிருக்கு. 23 ஆண்டுகள் கழித்து ஒரு ஷேர் பிரித்ததில் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதற்கான ஒரு நோட்டீஸும் கொடுத்து ஒரு ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாரு தயாநிதி மாறன் தன்னோட அண்ணன் கலாநிதி மாறன் மேலே. அது என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வெளிப்படுத்துது சார்? இதில் பல விஷயங்கள், இதில் கம்பெனி லா தொடர்பானது, இந்திய சட்டங்கள் பல தொடர்பானது. அதனால் இது கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு எளிதாக விளக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் நேரடியாக அந்த லீகல் நோட்டீஸை பார்க்கல. அதுக்காக தான் ப்ளஸ் அந்த லீகல் நோட்டீஸில் ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிஸ், சீட்டிங், மணி லாண்டரிங் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு அண்ணன் மேலே சுமத்தக்கூடிய ஒரு சொத்து பிரச்சனையாக இது கருத முடியுமா சார்? இந்த லீகல் நோட்டீஸை நான் ஒன்றும் பார்க்கல. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்ததே அந்த லீகல் நோட்டீஸே காப்பி கிடச்சிருச்சுன்னா இன்னும் ஆத்தென்டிக்கா பேசலாமேன்னு. காலம் போறதுனால நம்ம இதை பத்தி பேசிடுவோம். இல்லை, எல்லா மீடியாவிலும் இந்த வார்த்தைகள் இல்லை. அதான் ஒரு முதல்ல இது மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இணைய பத்திரிகையில் வந்தது. இப்போ நம்ம ப்ரிடாமினன்ட்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறத வைத்து தான் நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக விளக்கங்கள் தான் நம்முடையது. ஆனால் அதுதான் முதல்ல இதை பிரேக்கிங் நியூஸாக கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா பல பத்திரிகைகளில் அதுலேருந்து வந்திருக்கக்கூடியது தான் இருக்கே தவிர இன்னும் நம்ம யாருக்கும் அந்த லீகல் நோட்டீஸோடைய பிரதி நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா நமக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும். இப்போ இந்த கட்டுரையில் படித்த அந்த சிலது சொன்னீங்க இல்லையா, ஒரு 4-5 குற்றச்சாட்டு, அது இன்னும் கூட இருக்கலாம். பட் இந்த கட்டுரையின் அடிப்படையில் ஒரு 4-5 குற்றச்சாட்டு. அது மட்டும் முதல்ல சுருக்கமாக சொல்லிடுறேன். அதன் பிறகு நம்ம அது உள்ளுக்குள்ளே டீட்டெயில்டாக போகலாம். முதல்ல இந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, ஆடிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இதில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறனால, ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய எக்ஸ்பர்ட்டுங்கிறனால உங்களுடைய தகவல் எனக்கு ரொம்ப அதான் நான் இதில் இது இதுதான் சொன்னேன், இது கம்பெனி லா தொடர்பானது. அது சம்பந்தமான விஷயங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன்.
இப்போ இதில் இருக்கிற ஒரு 4-5 குற்றச்சாட்டுகளை மட்டும் கையில் எடுத்துப்போம். ஸோ முதல்ல வந்து சில அனுமானங்கள். இந்த கம்பெனி முரசொலி மாறனும் தயாளு அம்மாளும், கலைஞர் கருணாநிதியுடைய மனைவியார், அவங்க வந்து 80-20%, 80% முரசொலி மாறனும், 20% தயாளு அம்மாள் கிட்டக்கும் ஈக்குட்டி இருப்பது போன்று, அதாவது அந்த 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 நிறுவனத்தோட பங்குகள் ஷேர் பேட்டர்ன் அப்படி இருப்பது போல தெரிகிறது. அதுதான் நான் இன்னும் டீட்டெயில் நம்ம இன்னும் அதை பிரித்து பார்த்து அனலைஸ் பண்ணால் தெரியும். பட் இப்போதைக்கு இதுலேருந்து இதான் தெரியுது. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, முரசொலி மாறன் இறக்கும் பொழுது அவர் உயில் எதுவும் எழுதி வைத்திருக்கவில்லை, டையிங் இன்டெஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் இறப்புக்கு பிறகு சொத்துக்களை என்ன பண்ண வேண்டும்னு எந்த இதுவும் எழுதி வைக்கல, வாய் வழியாகவும் யார்ட்டையும் சொல்லலை, ஒரு லீகல் கவுன்சில் யார்ட்டையும் அதை பற்றி சொல்லலை. அப்போ அவரிடம் இருந்த நிறுவன பங்குகளை, அதுதான் வந்து சன் டிவி மற்ற பல நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கு, இன்க்ளூடிங் முரசொலி, அந்த நிறுவன பங்குகளை ஒரு வழிமுறையை பின்பற்றாமல், அந்த வழிமுறை என்னங்கிறது கூட பின்னாடி பேசுவோம், அவருடைய பங்குகளை அவருடைய மனைவி, அதாவது கலாநிதி தயாநிதி இருவருடைய தாய், அவங்களுக்கு மாற்றி அவங்க அதை முழுமையாக கலாநிதி மாறனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப தெளிவான, இதுல வந்து குழப்பமே இல்லை. உயில் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்திய சட்டப்படி இது எங்க போகணும்னா லீகல் ஹேர்ஸ், அதாவது ஃபேமிலியில் 4 பேருக்கும் சட்டப்படி. யாருன்னா இப்போ வந்து ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தும், அசையும் அசையா அத்தனை சொத்துக்களும், உயில் இல்லை என்றால் வீடு, கேஷ், பேங்க் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்டாக் எல்லாம் சேர்ந்து ஈக்குவல் ஷேர் போகணும். யார் யார் சர்வைவிங், ஒரு மனைவி, 2 மகன்கள், ஒரு மகள், இந்த 4 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இந்திய சட்டம். ஓகே ஓகே அவங்களுக்குள்ள அவங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துக்கலாம். இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு வேண்டான்னு ஒருத்தர் எழுதி கொடுக்கலாம். இத்தனை ரூபாய் பணத்துக்காக நான் என்னுடைய பங்குகளை விட்டு கொடுக்குறேன்லாம் சொல்லலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னா லீகல் ஹேர்ஸ்ங்கிறவங்க இவங்க மனைவி, அனைத்து குழந்தைகளும். அப்படி கணக்கு பார்த்தா 4 பேர் வராங்க. 4 பேர் வராங்க அப்படின்னு இதுலேருந்து தான் தெரியுது நமக்கு. ஆனால் அப்படி மாற்றலைங்களே சார், எல்லாமே அவருடைய மனைவி பேருக்கு தர. அதுதான் குற்றச்சாட்டு தயாநிதி மாறன் வைப்பது. அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதா இல்லையாங்கிறத அடுத்தது வச்சுப்போம். உங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் வேணும், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னு ஒன்று வேணும். அனைத்து வாரிசுதாரர்களும் இவர்கள் தான் வாரிசுதாரர்கள் அப்படின்னு நீங்க வந்து இந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த 2 சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை பண்ணவே முடியும். அப்படி இல்லைன்னு சொல்லி அதுதான் இந்த குற்றச்சாட்டு. இதுல இருக்கிற முதல் குற்றச்சாட்டு, இறந்ததற்கு உயில் இல்லை, டெத் சர்டிஃபிகேட் இல்லை, வாரிசு சான்றிதழ் இல்லை, இல்லாமல் பங்குகள் கணவரிடமிருந்து மனைவிக்கு மாற்றப்பட்டு மனைவியிடமிருந்து ஒரு மகனுக்கு மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் குற்றச்சாட்டு. சார் இதில் ஒரு கேள்வி சார், தயாநிதி மாறன் வந்து மத்திய அமைச்சராக கூட இருந்தவர். அவருக்கு தெரியாத விஷயங்கள் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் கழித்து இந்த இது முரசொலி மாறன் இறக்கும் பொழுது அவர் அமைச்சர் இல்லையே, எம்பி இல்லையே. இல்லை, அவர் மினிஸ்டராக இருக்கும்போது கூட இந்த மாதிரி நடவடிக்கை. அதாவது வந்து நமக்கு இதுவும் இன்னொரு கட்டுரையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சதாகவும், அது வெளியிலேயே வராம அது ஏதோ ஒரு பேட்சப், அதாவது அப்பவே வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கிற மாதிரி. இதுல எல்லாம் வந்து நிறைய அனுமானங்கள் இருக்கு, அது நம்ம வந்து எது உண்மைன்னு தெரியாது. ஆனா இது என்னவோ 23 ஆண்டுகள் கழித்து நேத்திக்கு வந்த குற்றச்சாட்டு இல்லை. இதுக்கு முன்னாடியே இது ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. நவம்பர் மாசம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு, அதுக்கப்புறமா இப்ப நவம்பர் மாசம் ஒரு நோட்டீஸ், போன வருடம் 3வது நோட்டீஸ் சொல்லுவாங்க. டெக்னிக்கலி 3வது நோட்டீஸ். அப்படிதான் நமக்கு தெரிய வருது பல விஷயங்களை படிக்கும் பொழுது. அப்ப அவருடைய குற்றச்சாட்டுகள்ல ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நம்ம சொன்னது ஒரு குற்றச்சாட்டு தான். 2வது குற்றச்சாட்டு, இப்படி இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம், இந்த ஈக்விட்டி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு அவர் தன்னுடைய
பங்குகள். அப்போ அந்த பாயிண்ட் வரைக்கும் கலாநிதி மாறன்ட்ட ஒரு பங்கும் கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தன் பெயருக்கு அவர் மேற்கொண்டு பங்குகளை அட் பார் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு வளர்ந்துருச்சு, growth, அதுக்கு ஒரு ரெவென்யூ இருக்கு. ஈவன் அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலுமே புக் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு பங்கின் ஆதார விலை 10 ரூபாய். இந்தியாவில் நம்ம பங்கு அதை பேஸ் வேல்யூ அதுதான். அதை பிரிக்கலாம். அப்போ அது வந்து 10 ரூபாய் பங்கு, ஒரு பங்கு 2ஆ பிரிக்கலாம், அப்போ 5 ரூபாயா மாறும். அல்லது 10ஆ பிரிக்கலாம், அப்போ 1 ரூபாயா மாறும். அது வந்து அதோடைய பேஸ் வேல்யூ. பட் அதோடைய மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. இது வந்து அதோடைய பார் வேல்யூன்னு சொல்லுவோம். அதை எத்தனை ரூபாய்க்கு அதை விற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு, மார்க்கெட் வேல்யூ. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு நிறுவனம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அப்போது 2 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூவேஷன். அதுக்கு வேல்யூவர்ஸ்னு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிறுவனத்துடைய பங்குகளை வேல்யூ பண்ணி, இந்த நிறுவனம் இதோடைய மதிப்பு இவ்வளவு, இது இத்தனை பங்குகள் இப்போதைக்கு வெளியில் இருக்கு, அப்போ ஒவ்வொரு பங்கின் விலையும் இவ்வளவு, புதிதாக பங்குகளை நீங்கள் வாங்கிக்கணும்னா அது ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறதன் மூலமாகத்தான் அது பண்ண முடியும். அப்போ அது இந்த விலையாவது இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கலாம், இதுக்கு கீழே இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சார், இவ்வளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யம் செய்கிறவங்க இது கூட தெரியாமலா பண்ணியிருப்பாங்க? நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்கிறதான் குற்றச்சாட்டிங்க. இது யாரும் கண்டுபிடிக்கலன்னா ஒருத்தருக்கும் தெரிய போகிறது இல்லை, யாரும் கேள்வியே கேட்க போகிறது. இப்போ தம்பியே கேட்டாரா சார்? ஏன்னா அவருக்கு லாஸ் இருக்குங்கிறதுனால கேட்குறாரு. அதுக்கு வரும் நம்ம. ரெண்டாவது வந்து ரைட்ஸ் இஷ்யூ. இப்போ ஒரு ஆளுக்கு தனியாக, இப்போ ஒரு நிறுவனத்தில் 4 பங்குதாரர்கள் இருக்காங்க. இதில் ஒருத்தர் மட்டும் எனக்கு இன்னொரு 10% கொடுங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இந்திய சட்டம் அதுக்கு அனுமதி கொடுக்காது. நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூங்கிறது ப்ரோரேட்டடியல். இப்போ நம்ம 2 பேரும் ஒரு நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கோம். உங்களுக்கு 50%, எனக்கு 50%. நான் திடீர்னு எனக்கு இன்னொரு ஒரு 20% பங்குகளை எடுத்துக்கிட்டு நான் 50லேருந்து 70, நீ 50லேருந்து 30ன்னு ஓவர் நைட் போயிட முடியாது. ப்ராசஸ் என்னன்னா, போர்ட் மீட்டிங் போட்டு அதில் வந்து நாம் மேற்கொண்டு பங்குகளை கொடுத்து பணம் திரட்டப் போகிறோம், இந்த நிறுவனத்துக்கு பணம் திரட்டப் போகிறோம். எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு எப்பொழுதுமே பணம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக நீங்கள் வந்து பணம் திரட்டுறீங்க. அப்போ எல்லாரிடமும், அனைத்து பங்குதாரர்கள்ட்டையும் போகணும். எல்லாரும் இப்போ நான் 50-50ன்னா நீங்கள் புதுசாக இன்னொரு ஒரு 10 பங்கு நீங்கள் கொண்டு வரீங்கன்னா சமமாக கொடுக்கணும். உங்களுக்கு 5, உங்களுக்கு 5, ஈக்குவல் ஷேர். இந்த வேல்யூவேட் ஒரு வேல்யூ கொடுக்குறாரு இல்லையா, அது அல்லது அதற்கு மேலே இருக்கிற வேல்யூ, நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பங்குகளுக்கு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ரைட்ஸ் இஷ்யூ வரும்பொழுது நீங்கள் எனக்கு வேண்டான்னு வேணா நீங்கள் சொல்லலாம். அப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பங்கையும் இன்னொருத்தருக்கு போயிடும். அவருடைய பங்கு வேணான்னு சொல்றது ஒரு ரீசனை வச்சு இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான ஷேர் அவருக்கு மணி ஏதாவது கொடுக்க தேவையில்லை, ஒன்றுமே வேண்டாம். ஸோ ரைட்ஸ், உங்களுக்கு ரைட், அதாவது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த ரைட்டுங்கிற இந்த இடத்துக்கு அர்த்தம் உரிமை. நான் புதிதாக பங்குகளை வெளியிடும் பொழுது அதில் இத்தனை பங்குகளுக்கு உரிமை கோர உங்களுக்கு உரிமை உள்ளது, ப்ரொவைடட் நீங்க அதற்குரிய பணத்தை கொடுத்தால். இப்ப எல்லார்கிட்டையும் பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேண்டாம்ப்பா, பரவாயில்ல விட்டுரு அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒரு கேள்வியை எழுப்புவாங்க, இப்ப எதுக்காக நீங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வரீங்க அப்படின்னு. இதுதான் தயாநிதி மாறனுடைய 2வது குற்றச்சாட்டு. அந்த நிலையில் அந்த நிறுவனத்துக்கு பணம் தேவைப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது இவர் பங்குகளை வெளியிட்டு அதையும் அட்பார் வேல்யூல வாங்கிக்கிட்டாரு, குறைத்து மதிப்பிட்டு அதோடைய அடிமட்ட விலைக்கு அதை வாங்கிக்கிட்டாரு. அப்ப என்ன பண்ணுது அதுன்னா, மற்றவர்கள் எல்லாம் குறுக்குகிறது. உங்களுடைய ஷேர் ஹோல்டிங், உங்களுடைய பங்கை அதிகமாக்குகிறது. இதுல கார்பரேட் விஷயங்கள் தெரிந்தவர்களாக இல்லாமல், இப்ப தயாளம்மாள் கருணாநிதியோடைய மனைவினாலும் அவருக்கு இந்த அளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. டம்மி கேண்டிடேட் தானே அவங்கலாம். அவர்களுடைய பெயரில், அது கருணாநிதி அவர்களுடைய பணம்.
மனைவியுடைய பேர்ல, ஏன்னா அவர் முதல்வராக இருக்கணும், மற்ற வேலைகள்லாம் செய்யணும், அதனால வந்து மனைவி பேர்ல போட்டு பண்ணியிருக்காரு. அப்போ உண்மையிலே கருணாநிதிக்கே இதை பற்றிய தகவல் தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வரணும். ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கு தயாநிதி அவர்கள் மட்டுமல்ல, ஸ்டாலினும் கோபப்படணும். ஸ்டாலின் மட்டும் இல்லை, கருணாநிதியின் அனைத்து மகன்களுக்கும் மகள்களுக்கும் கோபம் வர வேண்டும். அந்த ஷேர் தான் முதலே அவங்க டிரான்ஸ்ஃபர் அதுதான் வரேன். ஏன்னா ஸோ இங்கே 2 குற்றச்சாட்டு வருது. ஒன்று, ஃபேர் மார்க்கெட் வேல்யூவேஷனில் அது நடத்தலை. இவர் அந்த குற்றச்சாட்டில் கிட்டத்தட்ட பங்கின் விலை 3000 ரூபா கிட்டத்தட்ட இருக்கணும், ஆனால் அதை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 2990 ரூபாய் வரைக்கும் குறைத்து மதிப்பிட்டு. அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எவேஷன் ஒன்று வருது. இப்போ நீங்கள் எப்படி நிலம் வாங்கும் பொழுது நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்கணுமோ அதே மாதிரி ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும், இஷ்யூட் ஷேர் கேபிட்டல், அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அரசுக்கு கொடுக்கணும். நீங்கள் அதெல்லாம் பண்ணாமலேயே நீங்கள் சில காரியங்களை பண்ணிட்டீங்க இந்த இடத்துல. ப்ளஸ் மிக குறைவான பணத்தை கொண்டே உங்களுடைய பங்கை மிக அதிகமாக விரிவாக்கி கொண்டீர்கள். இதுதான் 2வது குற்றச்சாட்டு. 3வது அதில் உள்ளுரை குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த ரைட்ஸ் இஷ்யூ மாதிரி ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரியல. போர்டு மீட்டிங்னு ஒரு மீட்டிங், டம்மி மீட்டிங் ஒன்று போட்டு வேண்டிய அளவுக்கு கலாநிதி மாறன் அவர்களுக்கு இவ்வளவு ஷேரை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இவர் அதை எடுத்துக்கிட்ட மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே ஓகே சார், இதில் எங்கே சார் அமலாக்கத்துறையும் மணி லாண்டரிங் உள்ள வருது? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து, ஒரு பொருளுடைய மதிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு நீங்கள் அதை பெறும் பொழுதே அங்கே வந்து உங்களுக்கு மணி லாண்டரிங் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒரு கெயின்ஸ் இருக்கு, கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுங்க. முதலீட்டில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த அதிகரிப்புக்கு நீங்க வருமான வரி கட்டணும். நீங்க அதை குறைவாக கொடுக்கும் பொழுது அரசுக்கு சேர வேண்டிய வருமான வரி சேர்வதில்லை. எனக்கு சேர வேண்டிய பணத்தை எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரி. அப்போ அந்த 2024 சகோதரியோடு ஒரு செட்டில்மெண்ட் டீல் பண்ணதாக அவர் அதில் கொடுக்குறாரு. செட்டில்மெண்ட் டீல்ஸ் ஆர் வேலிட். ஸோ அடுத்து என்னன்னா, அந்த இல்லீகல் கெயின்ஸ்னு ஒன்று சொல்றாரு தயாநிதி மாறன். எக்கச்சக்கமாக நீங்கள் பணத்தை எனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அதை வைத்துக்கொண்டு மேலும் 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 சொத்துக்களை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து மல்டிபிள். இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் என்னென்னவோ இதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நம்ம தோண்டினோம்னா இன்னும் நிறையா வரும். இப்போ என்னுடைய நிறுவனத்திடம், நான் இந்த நிறுவனம் பப்ளிக் லிமிடெட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நிறுவனத்தின் பணம் உங்களுடைய பணம் அல்ல. ஏன்னா அதில் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷேர் கொடுத்தாகணும் இல்லையா? அவங்களுக்கு ஷேர் இருக்கு. பட் அது என்ன, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நிறுவனத்துக்கிட்ட 10,000 கோடி ரூபா கடந்த பல வருடங்களில் சேர்த்து வச்சுட்டீங்க. இப்போ உங்களை தவிர்த்து மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா, பொதுமக்கள், அவங்களுக்கு பணம் எப்படி போகும்? ஒரே வழியாக மட்டும்தான், டிவிடெண்ட், ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிவிடெண்ட் கொடுப்பதன் மூலமாகத்தான் போகும். பட் டிவிடெண்டே கொடுக்காமல் வைத்திருக்கலாம் நீங்க. ஏன்னா பெரும்பான்மை பங்குகள் உங்க கையில் இருக்கு. ஒரு போர்டு மீட்டிங்லையும் அதற்கு பிறகு ஜெனரல் பாடி மீட்டிங்லையும் தான் வந்து டிவிடெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா, ஒரு பங்குக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுப்பது அப்படிங்கிற முடிவு பண்ணுவீங்க. நீங்க சம்பளம் எடுத்துக்கிறீங்க. அதுலேயும் வந்து சன் டிவியை பொறுத்த வரைக்கும் கலாநிதி மாறன், அவருடைய மனைவி 2 பேர், காவேரி மாறன் வந்து ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர். அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரிலி ஹை சேலரி, 30 crores கேள்விப்பட்டேன். ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் சேலரி இன் கார்பரேட் இந்தியா. இன்னைக்கு இல்லை, அன்னிலேருந்து அவங்க 2 பேரும் டைரக்டர், அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும் பொழுதே அவங்க வந்து அதை விட பெரிய கம்பெனியெல்லாம், அதை விட பல மடங்கு பெரிய கம்பெனி மேனேஜிங் டைரக்டருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட இவர்கள் இருவரும் இணை மேனேஜிங் டைரக்டர், 2 பேருக்கும் ஈக்குவல் சேலரி, பெரிய ஹை சேலரி. அந்த மாதிரி பப்ளிக்கோட ஃபண்டை டிவிடெண்ட் கொடுக்காம இப்படி இவங்களுடைய சேலரின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி அதில் என்ன நடக்குதுன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா முதலீடு செய்தவர்கள், அவங்க வந்து பங்கு விலை அதிகரிக்கிறத பார்க்குறாங்க, தெரிஞ்சே தான் இதில் முதலீடு செய்கிறாங்க. கேள்வி கேட்கறது இல்லை. சன் டிவி ஷேர் ஹோல்டர்ஸ் கேள்வி கேட்கறது இல்லை.
உண்மையிலேயே இன்றைக்கு வெறும் தயாநிதி மாறன் மட்டுமல்ல, சன் டிவி நிறுவனத்துடைய பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் அத்தனை பேருமே இன்றைக்கு இதை ஒரு இன்வெஸ்டிகேட் செய்து அரசிடம் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்கு. நான் யாரு ரைட்டு தப்புங்கிறதெல்லாம் எனக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனா பிரைமா ஃபேசி இவர் வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அண்ட் ஃப்ராட் அப்படின்லாம் சொல்றாரு. பட் ஒரு சாதாரண ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து இதுல தாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லை அப்படி கிளைம் பண்ண முடியுமா சார்? முடியும், முடியும். சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குது. நீங்க பல இடங்களுக்கு போகலாம். நீங்க செபிக்கு போகலாம், பங்குச்சந்தையை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புக்கு போகலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகலாம். இந்த ஷேர்ஸ் வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி, தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை எதில் லிஸ்ட் ஆயிருக்கு? என்எஸ்சியில் தான் லிஸ்ட் ஆயிருக்கும், பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்கலாம். அதுக்கு புகார் கொடுக்கலாம். நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்கு. அது கம்பெனி, இது பங்குச்சந்தையை தாண்டி ஒரு மைனாரிட்டி இன்வெஸ்டர் எனக்கு இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கும்பொழுது பகீருங்குது. அதுதான் இந்த கடிதம் லீகல் நோட்டீஸ் வந்த உடனே அவங்க பிஎஸ்சிக்கும் என்எஸ்சிக்கும் உடனே லெட்டர் என்ன எழுதியிருக்காங்க, நான் அதையும் பார்த்தேன். அந்த தகவல் வந்தது பப்ளிக்காகவே. ஏன்னா ஆஸ் அ பப்ளிக் கம்பெனி தே ஆர் டியூட்டி பவுண்ட். இதெல்லாம் வந்து நாங்கள் பிரைவேட் கம்பெனியாக இருந்த பொழுது நடந்ததாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். இது இப்பொழுது இது பப்ளிக் கம்பெனிக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதனால இன்வெஸ்டர்ஸ் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் அதை ஏற்றுக்கல. அதோடைய பங்கின் விலை உடனடியாக சரிந்திருக்கிறது. ஆனால் அவங்க சொல்றது தப்பு. இது வந்து அப்போ நடந்தது, அது நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இந்த குற்றச்சாட்டே வந்து பப்ளிக் கம்பெனி தொடர்பான பல குற்றச்சாட்டுகள். அப்போ அதில் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை இந்த ஃபைனல் குற்றச்சாட்டு இதில் சொல்லிடுறேன். இந்த டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைனல் நான் சொல்கிறது நான் படித்த ஆர்டிக்கலில் கிடைச்ச பாயிண்டில் ஒன்று. ஓகே, இந்த டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருந்ததாக இந்த லீகல் நோட்டீஸ் சொல்லுது. அதாவது டிவிடெண்ட், நம்ம இப்போ டிவிடெண்ட் பற்றி பேசணும் இல்லையா? மல்லிகா மாறன், அவன் தானே மனைவி, இவருடைய முரசொலி மாறனுடைய மனைவி. அவர்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் பணம் கொடுக்கப்பட்டதாக ஒவ்வொரு ஆண்டும் டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி போடணும். டிவிடெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு போடணும். இவ்வளோ ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வந்து அதில் போட்டிருக்காங்க டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, தயாநிதி மாறனுடைய குற்றச்சாட்டு எகெயின் அஸ் பர் திஸ் ஆர்டிக்கிள், அப்படி ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா அது சீரியஸ் வயலேஷன். நீங்க வந்து டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கும் பொழுது பங்குச்சந்தைக்கும் செபிக்காவே ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஏமாத்தலா இருக்கலாம், அல்லது அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நீங்க பப்ளிக்கா வந்து ஒன்று சொல்றீங்க, இந்த நிறுவனம் கடந்த ஆண்டுகளில் இவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்திருக்கிறது, தட் இஸ் ஹிஸ்டரி. நான் இன்வெஸ்ட் பண்றேன் இல்லையா, நான் பங்குகளை வாங்க போறேன் இல்லையா, அப்ப நான் என்ன நினைப்பேன், அப்பா கடந்த 4 வருஷத்துல அவங்க இவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அப்ப இந்த கம்பெனியை நம்பி நம்ம வந்து பங்குகளை வாங்கினால் அடுத்த ஆண்டும் எனக்கு பங்குக்கு டிவிடெண்ட் கொடுப்பார்கள் எக்ஸ்பெக்டேஷன். பட் நீங்க பங்குக்கு டிவிடெண்டே கொடுக்காமல் கொடுத்ததாக நீங்க சொல்றீங்கன்னா, இவர் வரவே இல்லைன்னா ப்ரூஃப் என்னன்னு நம்ம கேட்கலாம். இதெல்லாம் யாரை ஏமாத்துறது சார்? இல்லப்பா, இது வந்து தயாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறனை ஏமாத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் அந்த ஐபிஓ சமயத்துல இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பேரையும் ஏமாத்திருக்காங்க. அதாவது தவறான தகவலை தருவது குற்றம். அதுல நீங்க ஒரு டிக்ளரேஷனே கொடுத்து சைன் பண்ணணும் ஐபிஓக்கு முன்னால. இந்த டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்லயே இதுல இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் உண்மை. இட்ஸ் எ டிக்ளரேஷன். பட் இதுல நிறைய பொய்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா உடனடியாக செபி போன்ற ஒரு அமைப்பு இதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க உடனடியாக ஒரு அதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. சார், இந்த சகோதரருடைய யுத்தம் எங்கே போய் முடியும் சார்? பட் தயாநிதி மாறன் தான் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறார். அவருடைய குடும்பத்தினர் அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வராங்க. ஒரு அண்ணன் தம்பி சண்டை பப்ளிக்கில் வர்றதுங்கிறது வந்து எளிதில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்காது. இந்த குடும்பத்தை இனி இணைக்க முடியாது.
நீங்கள் பப்ளிக்காக நீங்கள் வந்து முகேஷ் அம்பானி அனில் அம்பானியும் சேர்ந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்க முடியாது. அவங்க மனசில் பட்டிருக்கக்கூடிய காயம் அது ரொம்ப ரொம்ப ஆழமானது. அண்ணாங்கிறவர் வந்து நம்முடைய கஸ்டோடியன். என்னைக்கு வேணும்னாலும் நமக்கு பணத்தை, நமக்கு கேட்குற பணத்தை அவர் கொடுப்பாரு. இவர் மனசில் என்ன நினச்சிருக்கணும்னா, நீ சம்பாத்தியத்துக்கு நீ பணம் எடுத்துக்கிற, அதில் எனக்கு கொடுக்க போகிறதில்ல, பட் பங்கு வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது குடும்பத்தின் சார்பாக நீ அந்த பங்குகளை வச்சிருக்க. ஏன்னா எனக்கு தனியாக நீங்கள் பங்கு எதுவும் கொடுக்கல. அப்போ அதில் பாதி என்னுடையது, நம்ம அப்பாவுடையது, நம்ம அம்மா வழியாக நீ எடுத்துக்கிட்டு இருக்க, நான் கேள்வியே கேட்கல. அப்போ அதில் எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு வேணும்னா நீ வந்து கொடுப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கும் பொழுது, ஒரு நாளைக்கு வந்து உனக்கு வெறும் லாலிபாப் தான், கிளம்பி போ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிக்சர் தான் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. ஏமாற்றப்பட்டவங்க உணர்ந்து வஞ்சிக்கப்பட்டோம், வெறும் ஏமாற்றப்பட்டோம்லாம் இல்லை. அதாவது வந்து என்னுடைய காலடியிலிருந்து என்னுடைய கிரவுண்டையே நீ தூக்கிட்ட. ஒரு அவர் எப்படிப்பட்டவர் என்ன ஏதெல்லாம் விட்டுருவோம், இது வந்து ஒரு மனசை வலிக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் வந்து கரார்னஸ் எல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தோ அது பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. பணம்னு வரும்பொழுது உறவை பாதிக்குங்கிறதுனால ஒன்று நீ ரிலிங்க்விஷ் பண்ணிடணும். பாருப்பா, நீ டிவி பண்ணுறியா பண்ணு, நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். பொலிட்டிக்ஸ் பணம் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம வந்து அதை அப்படி வச்சுக்கூடாது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ என்ன எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒருவேளை அவர் வந்து பிஸ்னஸ் மினிஸ்ட்ரி அது மூலமாக சம்பாதிக்கலாம்னு நினச்சிருப்பாரோ என்னவோ எனக்கு தெரியாது, அதனால நான் சொல்ல போகிறதில்ல. பட் அவர் வந்து இன்னைக்கு அவர் தன்னுடைய ப்ராஸ்பெக்டை பார்க்குறாரு. இது ஏன் இப்போ சர்ஃபேஸ் ஆகுது சமீப காலங்களில் அப்படின்னா, இனி திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மத்திய அரசு வரும் அப்படின்னு, காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின், மில்லியன் கொஸ்டின். வயது தனக்கும் வயது ஆகிக்கிட்டு இருக்கு, கட்சியிலையும் ஒரு பெரிய அடுத்து நம்மளை தான் நிறுத்தி வைப்பாங்க என்ன நிச்சயம் இருக்கு. ப்ளஸ் அங்கே போயிட்டு சும்மா ஏதோ கத்திட்டு வர வேண்டியதாக இருக்கு. ஸோ இனி எனக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, பணமும் இல்லைன்னா நடுத்தர நிற்கிறேன் சார்ட் ஆஃப். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, என் மனைவி என் மகள். இந்த பக்கம் வந்து நீ உன் மனைவி உன் மகள் நீங்கள்லாம் வந்து கொழிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்பொழுது தான் அந்த கோபம், விரக்தி, வேதனை எல்லாம் ஒட்டுமொத்தம் வன்மமாகவும் மாறுது, லீகல் நோட்டீஸாக மாறுது. சார், நிறைய பேருடைய சந்தேகம் என்னென்னா சார், 2 சகோதரர்களோடு சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருக்குமே நடுநிலையாக இருக்கக்கூடியவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எந்த விஷயத்துலையுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கேன் சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதுக்கு காரணம் நீங்கள் தான், மீடியாங்கிறீங்களா? ஆமா. எப்படி மீடியா யாராவது என்னென்னலாமோ யார் யார்ட்டெல்லாமோ கேள்வி கேட்குறவங்க, ஐயா ஐயா இப்படி ஒரு பெரிய லீகல் நோட்டீஸ், உங்கள் உறவினர்கள் அதுல உங்களுக்கு இன்டிரெக்டா பங்கு இருக்கு, இப்படி ஒன்று நடந்திருக்கே, ஒரு கருத்து ஐயா ப்ளீஸ் ஒரு கருத்து சொல்லுங்க, இட்ஸ் a லீகல் மேட்டர் அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? இது வரைக்கும் கேட்காங்க. இதுதான், இதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மீடியாவே ஒரு ஷேக் சகோதரர்கள் வந்து சண்டை போட்டுட்டு வரட்டும், நம்மகிட்ட சமாதானம் கேட்டு வந்தா நம்ம பேசிக்கலாங்கிற மாதிரி. நீங்க உலகத்துல என்னெல்லாம் கேட்குறீங்க, அவர் கேட்கிறார் இல்லையா, பொழிகிறார் இல்லையா கேள்விகள்ல, பிரதமர் ஏன் கீழடியை பற்றி இது சொல்லவில்லை, சமஸ்கிருதத்தை பற்றி அது சொல்லவில்லைன்ட்டு. நீங்கள் ஏன் உங்களுடைய உறவினர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் வந்து அவங்களோட தாயாருடைய ஷேர் வருது, நீங்க யுவர் பார்ட் ஓனர்ஸ். நான் இந்த குற்றச்சாட்டுகள் நடக்கும் நேரத்தில் உங்கள் குடும்பம் அதில் பங்குதாரராக இருந்திருக்கிறது. குறைந்தபட்சம் இதை பற்றி சில செய்திகளை பார்த்தேன், இதில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களுக்கு இதில் நாங்கள் அந்த நிறுவனத்திலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டோம், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு கூட இல்லை. அப்படி ஒன்று எந்த காட்டில் மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஒருவேளை சகோதரருடைய யுத்தமாக பார்க்குறாரு. அது எப்படிங்க? அதாவது ஒரு பப்ளிக் இஷ்யூ. நீங்கள் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நான் ஒருத்தர் திட்டிக்கிறேங்கிறது வேற விஷயம். இட்ஸ் பப்ளிக் இஷ்யூ. இன்னைக்கு எல்லாரும் கேலி பேசுகிறாங்க. ஒரு கட்சி சம்பந்தமாக மருத்துவர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை இருக்குது, வெளிப்படையாக வெளியில் வருது.
இது என்ன அவங்க வந்து பணத்தை பற்றியெல்லாம் எதுவும் பேசலை. கட்சியில் கண்ட்ரோல் பற்றி, யார் எந்த பொறுப்பில் இருக்கணும், யார் யாரோட கூட்டணி வைக்கணும்னு பேசுகிறாங்க. அப்போ அதில் வந்து பலரும் இன்வால்வ் வராங்க. திமுகவில் நீட்டி முழைக்க அதுக்கு வந்து கருத்து சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம் சார், ஒரு லீகல் நோட்டீஸ் அடுத்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒளிந்திருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக நேருக்கெலாம் தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார். இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் அந்த கேசஸில் வரும்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து சந்திப்போம் சார். நம்முடைய வாசகர்கள் பலருக்கு ஒரு புதுமையாக இருந்திருக்கும். தேங்க்யூ. நன்றி.